ஆட்டோ ஓட்டுற புள்ளு ஆட்டால ஒரு கிறுக்கண்ட போட்டோ வரைஞ்சு வச்சுப்பாங்க. பாப் மாலி அவன் முட்டுக்கால் கிட்ட கல்சனை போட்டு அட ஒரு கதைக்கு வெள்ளை என்றாலும் கவல்ல, காக்காவை விட கொஞ்சம் கருப்பாய்ப்பான், அவ்வளவுதான், மிச்சம் இல்லை. காக்காவை விட கொஞ்சம் அவனோட உதடு மட்டும் 2.5 கிலோ இருக்கும். மூக்க பார்த்தா 2 லோரி உள்ளுக்கு போவேணும். பாப் மாலி ஜமேக்கா தலைமுடியும் பிச்சைக்காரமா இப்படி பஸ் ஓட்டிப்பாங்க, அப்படியே ஊட்ட குளிந்து அது மாதிரி வச்சுட்டு இவட போட்டோவா ஆட்டால் ஒட்டி வச்சுக்க. இவன் இவ்வளவு பெரிய கேனக்கு இருக்கா இப்ப பாரு, ஆட்டால் ஒட்டி வச்சுக்கிற பாப் மாலி. இன்றைக்கும் போக்கல கண்ட இங்க எங்கால ரோட்டல்ல பாப் என்று போட்டு அவட செல்ல பேர் பாப் என்று போட்டு என்னமோ ஒரு கவிதை ஒண்ணும் போட்டு வச்சுக்கிறேன். அது இவன் யாரு தெரியுமா? உலகத்துல ஆக பெரிய கஞ்சக்காரன். ஜமேக்கா என்ற நாட்டுல மர்ஜுவானா எனக்கூடிய கஞ்சான ஒரு குவாலிட்டி. இந்த கஞ்சாக்காவை பெரிய பெரிய புரட்சி நடத்தி பெரிய பேமஸ் ஆகினான் ஒரு பாட்டுக்காரன். இவன் பாட்டு படிக்கிறதுக்கு முன்னால இந்த மர்ஜுவானா எனக்கூடிய கஞ்சாவாக அதை அடிச்சுதான் படிப்பாரு சூசி பார்த்து. எங்கடவனுக்கு அவன பாச விளங்குறோம் இல்ல, அவனை என்னத்தை கண்டு ஆசைப்பட்டு தொங்க போட்டான் ஒரு ஆட்டால் அல்லாஹுவான. இப்ப அவரோட பேர்ல லேஞ்சி 3 கலர் இருக்கு. இந்த டிராபிக் கலர் மாதிரி சோப்பும் பச்சையும் ஒரு ஜாதி மஞ்சள் கலரும் லேஞ்சியும் வந்து அதே ரெஸ்ட்லெக்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. பாருங்க, நாங்க யார ரோட் மோட்ல எடுக்கிறோம்? ஒன்றோ பாப் மாலி கஞ்சக்காரன், இல்லாட்டி எவனோ ஒரு டைத்தாலையன. அப்படி இல்லன்னு சொன்னால் எங்களோட ரசனையே ஒரு ஒரு சிந்திச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு வாலிபர்களோட நிலைமை போகுது. நான் வளமையா சொல்றதான், அடே ஃபுல்லா தாடி வைங்கடாண்டா, தாடியை வச்சா முதலாவது காந்துனா எங்களை மேல வைக்கிற மாமா இருக்கு. அது என்னடா இது கிழவன் மாதிரி என்று உங்களோட டெட்டாவே பொடியம்மா இருக்கிறாரு, நீ எந்த தாடியெல்லாம் வச்சுட்டு வந்த இவ பாப்பா ஓஹோ கதை குழப்பம் இவ அடுத்த நாளே வலிச்சுட்டு வந்து. சில புள்ளேல் நீங்க ஊரு பேர் கேட்கவானு கேட்டாலும் செல்லலாம், புள்ள தாடி வச்சேன் அழுந்த உமாவும் வைக்கிறார். பாருங்களே, அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கிற இல்ல. ஒரு ஜாதி தாடி எல்லாத்தையும் பைத்தியக்காரமாய் வச்சு கொண்டு ஒரு ஜாதியா திரிஞ்சு கொண்டு இருக்கிறார். உம்மோட கவலை ஒழுங்கா தாடி வச்சா உம்மாக்கும் கவலை. தாத்தா மரத்தை சொல்ற அது எந்த நீ என்னடா இது தேவதாஸ் மாதிரி என்ன ஆச்சு தாடியை வச்சு கொண்டு போ. வாலிப பிள்ளைகளும் மச்சான் இவனுக்கு பூத்தொண்டு பட்டு போல சரி தாடியை வச்சுதான் சரி வரல போற போச்சு. இப்ப கூட்டாளி போட்டி பண்ண யோசிக்கிற கிட்டத்துல எங்க கல்யாணம் நடந்துச்சு? ஹாஹா இந்த பிள்ளைக்கா அப்பா சாரி அப்பா அவத்தான் வச்சுப்பா பூத்த. ஆனால் சொறி குரங்குமாய் தாடி வச்சுட்டு வாராம இத பார்த்தா உமாக்கு பெருமை. குரங்குக்கு சொறி பிடிச்சா எப்படி இருக்கும்? இஞ்சல் ஒரு துண்டு இஞ்சல் ஒரு துண்டு இஞ்சல் ஒரு துண்டு என்னன்னு கேட்டா ஃபேஷனா. முந்த நாள் இல்லாட்டி 4 நாள் கேண்டி சைட்ல ஒரு பயானுக்கு போகல, கிட்ட ஒரு புள்ள வந்து முசாஃபா செஞ்சாரு. இன்னும் சேஃப் வர மாதிரி ஒரே ஒரு லைன் இடி ஒன்று வந்து மட்டும் முடிஞ்சுக்கிற பாபர் கூடு பட்டோ இல்லாட்டி இவனுக்கு காயம் என்ன சரி இந்த எந்த தெரியாது பாத்தீங்களா, அவன் கஷ்டப்பட்டு அப்படி வெட்டிக்கிறேன் இப்படி. நான் வளமையா சொல்ற உதாரணம் தான், எல்டேஷன் நாய்க்கு சொறி பிடிச்சா இப்படி பூல் நாய்க்கு இஞ்சல முடி இஞ்சல கலந்து இஞ்சல முடி இப்படி எல்லாம் தாடி இருக்குது. இத பார்த்துட்டு எங்கட அம்மாமாருக்கு பெருமை. மாஷா அல்லாஹ், எங்கடவன் மூத்தவன் சரியான ஸ்டைல். அவன தாடியை பாருங்களே மைனி என்ற அவன தாடியை பாருங்களே மைனி, அவன் குரங்கு மராஜினமா இருக்கிற இவன் வேலை பார்க்க போட்ட தாடியை பார்ப்போம் தாடியை பார்ப்போம் எல்லாரும் பெருமையா செல்ற. அல்லாஹ் பாதுகாக்கும். வாலிப புள்ளியல் விளங்கிக்கோங்க, தாடி பியர் இஸ் த சிம்பல் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரம் தாடி என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க தாடிய வளர விட்டுருங்க, தாடிய அடர்த்தியா வளர விடுங்க சொன்னாங்க. இந்த தாடி என்ன தெரியுமா? ஏண்ட சுண்ணத்து மட்டும் இல்ல, எனக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் எல்லாரும் வச்சாங்க தாடி. சுப்ஹானல்லாஹ். எல்லாரும்